Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தான் அரசியல் நடக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கண்ணா நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த அதிமுக கூட்டணி விஷயத்துல கரெக்டான ஒரு பாதையில தான் போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுல ஏதாவது நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல இந்த 8 மாத காலத்துல எது வேணாலும் நடக்கணும் அப்படின்றதான் புரிஞ்சுக்கணுமா? இல்ல, இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல் என்பது இதுவரையிலும் இல்லாத அளவிற்கான ஒரு வித்தியாசமான தேர்தலாக தான் நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த இரண்டு பிரதான கட்சிகளை தாண்டி இவர்களோடு அணி சேர்ந்திருக்கிற எல்லா கட்சிகளுக்குமே கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற கான்செப்ட் வந்தது. இப்படிப்பட்ட நெருக்கடி திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு இருக்கிறத பாக்குறோம். திமுகவை பொறுத்தளவில் அது ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்து 2017 இருந்து தொடர்ந்து பல்வேறு விதமான ஆமா அவங்க ஒரு பல்வேறு முயற்சிகளை இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தில் அணி சேர்ந்திருக்கிற அரசியல் கட்சிகள் அப்படியே உறுதியாக இருக்கிறது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணி சேர்ந்திருக்கிற கட்சிகள் எவை என்பதை இன்னும் கண்டறியப்படவில்லை. என்டிஏவோடு கூட்டணி என்று திரு அமித்ஷா தெரிவித்த நிலையிலும் இங்கிருக்கிற பாஜக நிர்வாகிகளோடு திரு எடப்பாடி பழனிசாமி பேசி இணக்கமாக ஒரு உடன்பட்டு போனார்களாங்கிறது தெரியல. தனித்து இப்ப பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு. ஒரு வலிமை குன்றிய நிலையில தான் இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பது யதார்த்தமான நிலை. ஒரு ஒன்றுபட்ட அதிமுக என்று வந்தால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்து அந்த வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்காது. இவர் ஒவ்வொருவரையும் அழைக்க தேவையில்லை, அவர்களே தானே இங்கே வருவார்கள். பல அரசியல் கட்சிகளை, காங்கிரஸை கூப்பிடுறாரு, கம்யூனிஸ்டுகளை கூப்பிடுறாரு, விசிக கூப்பிடுறாரு. அரசியல் களத்தில் எந்தவித ஒரு பரீட்சார்த்தமான முயற்சியும், தேர்தலை எதிர்கொண்டு தன்னுடைய வாக்கு பலம் என்ன என்பதை நிரூபிக்காத தமிழக வெற்றி கழகத்தின் கூட அழைப்பு விடுகிறார், நாம் தமிழர் கட்சியை அழைக்கிறார். இப்படிப்பட்ட சூழல் உருவாவனால்தான் அந்த நாம் தமிழர் கட்சியினரும் சரி, தாவேகாவினரும் சரி, அதிமுகவை அதாவது ஒரு மலினமான விமர்சனத்திற்கு கட்சியை உட்படுத்தி விட்டாரோ என்கிற பொதுவெளி பார்வையுமே இருக்கிறது. ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒவ்வொரு விதமான பேச்சு, அப்புறம் திரும்ப அது அப்படி பேசல என்பது மறுப்பது என்பது ஒரு நல்ல ஒரு தலைவருக்கு அழகானது, பண்பானது அல்ல என்பதுதான் என்னுடைய பார்வை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று முடிவெடுத்தால் அவர் கட்சியை முதலில் ஒருங்கிணைக்க வேண்டும். திரு OPS, திருமதி சசிகலா, தினகரன் ஆகியோரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருங்கிணைந்து தங்களோடு வருகிற அந்த என்டிஏ அணியில் இருக்கிற பாமக, தமாக போன்ற அரசியல் கட்சிகளிடமும் பேசி திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்காவிட்டால் இந்த தேர்தலில் நிச்சயமாக மீண்டும் ஒரு பின்னடைவு, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட அதிமுகவுக்கு ஏற்பட்ட அந்த பின்னடைவு, சரிவு, பெருந்தோல்வியிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த முயற்சியை, நான் குறிப்பிட்ட ஒன்றுபட்ட அதிமுக வலுவான கூட்டணி, அதை உருவாக்காவிட்டால் திமுக இந்த தேர்தலில் எளிதில் வெற்றி பெறுவதும். இதை உணர்ந்து இவர் செயல்பட போகிறாரா என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது சகோதரா. கட்சியை வலுவாக கட்டமைப்பதான் இப்ப இருக்கக்கூடிய பிரதானம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கீங்க. இணைப்பில் பேசியமைக்காக நன்றி திரு துரைக்கண்ணா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.